இந்த ஹேர் வந்து நல்லா லென்த்தாக இருக்கும் அந்த பொண்ணுக்கு. ஹேர் வந்து கழுத்துலேயே லாக் பண்ணி. கோயம்புத்தூரில் 10 வயசு சிறுமிக்கு நடந்த கொடுமை இன்னும் நிறைய பேருக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்போவும் நடந்துட்டு தான் இருக்கு. இதை கொஞ்ச நாள் எல்லாரும் சோஷியல் மீடியாவில் பேசுவோம், அப்புறம் அடுத்த நியூஸ்க்கு போயிடுறோம். ஆனால் ப்ராப்ளம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. தப்பு பண்ணால் கடுமையான தண்டனை கொடுங்கன்னு எல்லாரும் சொல்கிறோம், கரெக்டு தான். ஆனால் பனிஷ்மெண்ட்ஸ் மட்டும் கிரைமை ஸ்டாப் பண்ணாது. ஒரு கிரைம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ண வேண்டியது தான் இங்கே முக்கியமே. இங்கே நம்ம கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா, தமிழ்நாட்டில் எவ்ரி ஸ்ட்ரீட்லேயும் முடிஞ்சால் சிசிடிவி கேமராஸை கம்பல்சரி ஆக்கணும். வீட்டிலேருந்து வெளியே போனாவே இங்கே நம்மளை ஒருத்தன் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்கிற பயம் இருக்கணும். பர்டிகுலர்லி ஐசோலேட்டட் ரோட்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் ஏரியாஸ். சிங்கப்பூர் மாதிரி ஸ்ட்ரிக்ட் மானிட்டரிங் சிஸ்டம் வந்தால் தான் தப்பு பண்ணக்கூடாதுன்னு பயம் வரும். சிங்கப்பெண் அதிரடிப்படை மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, நல்லது. ஆனால் ஆல்ரெடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பிரிவை அங்கே அனுப்பியிருக்கீங்க. இங்கே போலீஸ் மேன் பவரை இன்க்ரீஸ் பண்ணணும். போலீஸ்க்கு ஒர்க்லோட அதிகப்படுத்தாமல் வேலையை டிவைட் பண்ணணும். ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு டெடிகேட்டட் போலீஸ் இன்சார்ஜ் இருக்கணும். ஸோ பீப்புளுக்கு டைரக்ட் கான்டாக்ட் இவங்க கிட்ட இருக்கும். ரொம்ப முக்கியமாக ஸ்கூல்ஸில் மேண்டேட்டரி சேஃப்டி அவேர்னஸ் அண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இது பாலிடிக்ஸ் இஷ்யூ இல்லை, நம்ம அடுத்த தலைமுறையினருக்கான சேஃப்டி இஷ்யூ. இந்த மாதிரி கிரைம்ஸை ஸ்டாப் பண்ண நீங்கள் என்ன சொல்யூஷன் கரெக்ட்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அவேர்னஸை பற்றி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.